சாமி, இந்த நவகிரகங்கள்ல சுத்தும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு வாட்டி சுத்துங்கன்றாங்க, ஒருத்தர் 3 வாட்டி சுத்துங்கன்றாங்க, ஒருத்தர் 9 வாட்டி சுத்துங்கன்றாங்க. எது சரியான கணக்கு? எப்படி நவகிரகத்தை சுத்தணும்? ஆமாம், அதாவது நவகிரகங்கள் என்பது அதீத சக்தி படைத்தவை. ஒவ்வொரு கிரகத்தின் வரலாறுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அற்புதமான வரலாறுகள். ஒவ்வொரு கிரக அந்தஸ்துங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அந்தஸ்து பெறுவதில் மிக முக்கியமானவர் சனீஸ்வர பகவான். இந்த ஈஸ்வர பட்டம் மாதிரி கிரக பட்டம் பெறுவது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்பேற்பட்ட கிரகங்களை வழிபாடு செய்வது எவ்வளவு முக்கியம். நீங்கள் கேரளா கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னா நவகிரகத்துக்கென்று தனி சந்நிதிகள் இருக்காது, கொடிக்கம்பத்திலே வச்சிருப்பாங்க. இந்த கண்ணை மூடி திறக்கிறோம் அப்படின்னா 9 கிரகங்களுக்கும் அந்த வேலையை செஞ்சாதான் அந்த வேலை நடக்கும். உணவை எடுத்து சாப்பிட்றோம்னா 9 கிரகம், ஒரு நெல் விளையணும்னா 9 கிரகம், ஒரு குழந்தை பிறக்கணும்னா 9 கிரகம். இந்த உலகத்தில் நவ கிரகங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது. எந்த சம்பவமா இருந்தாலும் 9 பேர் சம்மதிக்கணும். அதுல அதிக பாசிட்டிவா இருக்கிறவங்க தசாபுத்தியா இருந்தால் வளர்ச்சி அதிகமா இருக்கும். ஆனா எப்படி சுத்தி வலம் வர வேண்டும்? நிஜமா 9 கிரகங்களின் காயத்ரியும் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். சூரியன்ல ஆரம்பிச்சு கேது வரைக்கும் நவகிரகங்கள் காயத்ரியை நீங்க சொல்லி வரணும். முதல் ரவுண்டு வரும்போது சூரியனுக்கு சூரிய காயத்ரி, 2வது வரும்போது சந்திரன், இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டு 9 ரவுண்டும் கிளாக் வைஸ்னா உங்களுக்கு தெரியும், வழக்கமாக நம்ம சுற்றுறது 9 சுற்று சுற்றிட்டு 9 காயத்ரியும் சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்துட்டு சனி பகவானை நேருக்கு நேர் கும்பிடாமல் ஓரமாக நின்று பணிவுடன் வணங்கிவிட்டு திரும்பி பார்க்காமல் வைந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை படிப்படியாக உயர்வீர்கள். சாமி, நீங்க 9 காயத்ரி மந்திரத்தை சொல்றீங்க. எனக்கு காயத்ரி மந்திரம் தெரியல, இல்ல காயத்ரி மந்திரத்தை படிக்க முடியல, காயத்ரி மந்திரத்தை மனப்பாடம் பண்ண முடியலன்னு ஒரு கவலை இருக்கும். அப்ப என்ன செய்யறது? அதான் சிறப்பு தமிழ்ல அழகா 9 நவகிரகங்களுக்கும் சீலமாய் வாழ சீரருள் புரியும் அப்படின்னு தமிழ் இருக்கு. தமிழ்ல படிக்கலாம். இன்னைக்கு நெட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சூரிய காயத்ரி, சந்திர காயத்ரி எல்லாமே வந்துடுது. நாளடைவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு. அதை சொல்லி பழகிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடுவீங்க. அதை பற்றி இன்னொரு எபிசோடில் ரொம்ப சிறப்பாக சொல்கிறேன். ஆனால் நட்சத்திர காயத்ரி தமிழ்லேயும் இருக்குது, சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது. நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு சந்தோஷம்னா, நிறைய கோவில்களில் சூரியனுக்கான மந்திரம், சந்திரனுக்கான மந்திரம் கரெக்டாக அந்த சாமிக்கு நேராக எழுதி போட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம்.